முடிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:1. தானியேலுக்கு அப்புறம் வரம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இன்னொரு வாட்டி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கா கேஸ் இருக்குது. ஏன்னா தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஏன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வழக்கு இருக்குதுன்றாரு? நல்லா கவனிங்க. ஒரு நாள் வரப்போகுது, நம்மள நியாயம் தீர்ப்பாராம். பூமியில அவன் சொன்னானே, இவன் சொன்னானே, இயேசுவை பத்தி சொன்னாங்களே, நீ கேட்டியா, ஏற்றுக்கொண்டியா, நம்புனியா, விசுவாசியா? வெள்ளக்கார கடவுள் தட்டி கழிச்சு கொஞ்சம் நான் சிந்திச்சா யார் ரியல் தான் அப்படின்னு கொஞ்சமாவது திங்கிங் பண்ணியா? உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்குது. தேசத்து உலகத்துக்கும் கடவுளுக்கும் வழக்கு இருக்குதான். அது என்ன வழக்கு? இரக்கமும் இல்லை, உண்மையும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. அதனால்தான் தேவனுக்கு கேஸ் இருக்குது, நம்ம மேலெல்லாம் கேஸ் இருக்குது. இல்லையா? லாஸ்ட் நாளில் தீர்ப்பு வரப்போகுது பாரு கேஸில். அப்போ கடவுளை தெரிஞ்சுக்கினியா? இல்லை சார். இறக்கம் வச்சியா? இல்லை சார். கடவுளை அறிஞ்சியா? இல்லை சார். நான் சம்பாரிச்சதெல்லாம் காசு, பணம், நகை, நெட்டு, இடம், நிலம், அது இதுன்னு தான் நான் சம்பாரிச்சேன் சார். கடவுளை அறிகிற அறிவு எனக்கு இல்லை சார். ஞாயிற்றுக்கிழமைனா வேலையே ஓடினேன் சார். ஞாயிற்றுக்கிழமைனா ஃபங்க்ஷனுக்கு போனேன் சார். ஞாயிற்றுக்கிழமை என்னையே தான் நான் பார்த்துக்கினேன் சார். கோயிலுக்கு போய் கடவுளை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை சார். உனக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது. அல்லேலூயா. தேசத்திலே சமாதானம் இல்லை, இந்த தேசத்திலே இரக்கமும் இல்லை. தேசத்திலே சமாதானம் இல்லை, இந்த தேசத்திலே இரக்கமும் இல்லை. தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு, தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு. இதோ மனிதன் சீக்கிரமாயிருக்கு, இதோ மனிதன் சீக்கிரமாயிருக்கு. ஜனமே வா 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 வா, இயேசுவண்டே வா. இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. ஜனமே வா 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 வா, இயேசுவண்டை வா. உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. வரும்போதும் கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு செல்வதில்லை. வரும்போதும் கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு செல்வதில்லை. எப்படி நீ உலகினில் வந்தாயோ, எப்படி நீ உலகினில் வந்தாயோ, நண்பா அப்படியே மண்ணுக்கு செல்வாய். நீயும் அப்படியே மண்ணுக்கு செல்வாய். ஜனமே வா 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 வா, இயேசுவண்டே வா. இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. வழக்கு இருக்கு. ஒரு நாள் கேட்பார் நம்ம. தீர்ப்புனா அதுதான். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு தீர்ப்பு வரப்போகுது. கடவுள் மனுஷனை தீர்க்கிற தீர்ப்பு அந்த நாள் வரப்போகுது. அந்த நாளில் என்ன கேட்பார்? கடவுளை அறிந்தியா? இவ்வளோ வருஷம் உனக்கு நல்ல அறிவு கொடுத்த, ஞானம் கொடுத்த, தெளிந்த புத்தி கொடுத்த, எல்லாற்றிலும் உனக்கு வச்சு படித்தேன். மிருகங்கள் கூட என்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நான் ஆகாரத்தை தருகிற தேவன். அப்படின்னா மிருகங்கள் கூட நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனால் உனக்கு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. கல்லையும் மண்ணையும் பாம்பையும் கொருங்கையும் மாட்டையும் நீ வணங்கின. மனுஷனை கூட நீ தெய்வம்னு தான் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதான் தேவனை அறிகிற அறிவு மனுஷனுக்கு வரணும். எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. இந்த வாரமும் முடியாது போல. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்கள். அதான் நான் சொல்றேன். அந்த முதல் நிலால கால் வச்ச மனுஷன் சொன்ன வார்த்தை, சார் நான் நிலாவா போய் வந்தது பெரிய சாதனை இல்லை,
அந்த நிலாவை படைத்த கடவுளை சந்திக்கணும். அதான் எனக்கு பெரிய ஆசை. நம்ம நாட்டு ஏஆர் ரகுமானை விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர். அவரை பேட்டி எடுக்கிறாங்க. சார், உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா, இயேசு 2ஆம் வருகையில் வரேன்னுங்கிறாரு, அவரை பார்க்கணும். சொன்னவர் யாரு? ஒரு முஸ்லீம். அந்த ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர் யாரு? ஒரு முசல்மான். ஒரு முஸ்லீம் சொல்றாரு, இயேசுவை பார்க்கணும். அதுதான் எனக்கு பெரிய ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜா அறிஞ்சுக்கொண்டா ஒரு தண்டா தேவனை தீர்மானம் பண்றான். அந்த ராஜாவும் தீர்மானம் பண்ணான். எம்ஜிஆரும் தீர்மானம் பண்ணாரு. ரகுமானும் தீர்மானம் பண்ணாரு. நானும் தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க தீர்மானம் பண்றவங்க மாத்திரம் ஏந்திட்டு இல்லைங்க, உங்களுக்காக செபிக்கிறேன்.